இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சட்டுன்னு செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் குலோப்ஜான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 1 கப்பு சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ஜிஆர்பி குலோப்ஜான் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு நல்லா கொதிக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுற மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஓரமாக வச்சுருங்க. இப்போ சர்க்கரையும் வந்துட்டு நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. அது ஆறட்டும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா குலோப்ஜானை, அதை குட்டி குட்டியாக எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக நெய் தடவி அதில் அதுக்கப்புறம் உருண்டை பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட்டு அதை சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 5 மணி நேரம் விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள்.